வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அப்போலோ குளோபல் மேனேஜ்மென்ட். இவங்க ஒரு அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி தான். இப்ப இவங்களுடைய வேல்யூவேஷன் ரேஷியோ பார்ப்போம். பிஇ பொறுத்தவரைக்கும் 23.58, பிபியை பொறுத்த வரைக்கும் 4.59. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பென்சிவ் நம்மளோட பிபியான 5, பிஇயான 25ங்கிறத நெருக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி இதெல்லாம் தாண்டி இதுக்கு மேலே போயிட்டு தான் இப்போ கீழே வந்து கரெக்ஷனில் தான் இந்த ஸ்டேஜ் இருக்கிறாங்க. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். சப்சிக்வெண்ட்டாக இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் டிக்ரீஸ் ஆச்சுனாலோ ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இது வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க. லிக்விடிட்டி ரேஷியோ வந்து இவங்களுக்கு வந்து தேவைப்படலன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் இது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். டெப்ட் டு ஈக்விட்டி 0.059 இருக்கு. ஸோ இப்போ இது வந்து நமக்கு வித் த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கிறதுனால இதுவும் அக்செப்டபிள் ரீஜன் தான். இப்போ இவங்களுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 29, ஃபேர் ப்ரைஸ் 61, கரண்ட் ப்ரைஸ் 135. ஸோ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.2 இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுவும் எக்ஸ்பென்சிவ் தான். 1.5, 2.5 நம்ம வைப்போம். இப்போ அவன் 2.2 கிட்டக்க வந்துட்டான். ஸோ இப்போ இதுவும் எக்ஸ்பென்சிவ் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பிஇ, பிபி, அதுக்கப்புறம் ஃபேர் ப்ரைஸோடைய ரேஷியோ எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கு. அதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இபிஎஸோட டிடிஎம் 5.75 இருக்கு. இதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ங்கிறது 1.44. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இப்போ இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது 0.08 கூட இருக்கு. இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணது. ஆவரேஜை மாத்திரம் எடுத்தாலே அவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறான். ஆனால் கூட எடுத்தான்னா ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் Q1 ரிசல்ட்டை காட்டிலுமே இது கூட தான் இருக்கு. அப்போ அப்சைட் மூமெண்ட் இவன் கொடுக்கணும். அப்சைட் மூமெண்ட்டை இனிஷியேட் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே பிரச்சனை வந்து Q1 ரிசல்ட்டில் ஃப்ராக்ஷனுக்குள்ளே வந்திருக்குங்கிறது நமக்கு வந்து யோசிக்கக்கூடியதாக இருக்குது. தென் சப்சிக்வெண்ட்டாக ஆக்சுவல் ரிசல்ட் மாத்திரம் இந்த ஆவரேஜை பீட் பண்ணி மேலே எடுத்து கொண்டு போனான்னாக்க ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். மாறா இவன் வந்து Q1 ரிசல்ட் மாதிரி ஃப்ராக்ஷனுக்குள்ளே வந்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம். இப்போ இந்த இபிஎஸோட டிடிஎம் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் குவார்டர் ப்ரொஜெக்ட் பண்ணினது அதெல்லாம் பேஸ் பண்ணி நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தால் 87 ரூபாலேருந்து 122 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சு, 102 ரூபா நமக்கு வந்து மிட் பாயிண்ட். இப்போ அவன் அதெல்லாம் தாண்டி தான் இருக்கிறான். எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை வந்து நான் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறேன். நான் சார்ட்டில் வந்து S1லேருந்து R2 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன். S1 55லேருந்து 59, பிபியோட பாட்டம், பிபினாக்க பிரேக் பாயிண்டோடைய பாட்டம், பிரேக் பாயிண்ட்டை ஜோனாக கன்சிடர் பண்ணுவோம். பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் 79லேருந்து 85, பிரேக் பாயிண்ட் 110லேருந்து 117, பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் 148லேருந்து 157, R1 194லேருந்து 204, R2 303லேருந்து 327. நடுவில் மிட் பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நம்ம மிட் பாயிண்ட்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 150னா ஒரு 250க்கு நம்ம வந்து ஒரு 250, 255 ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் மிட் பாயிண்டோட ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நான் மார்க் பண்ணல, தேவைப்பட்டவங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால தான் இவன் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அப்படியே வந்து ஒரு பிபியோட டாப் வரைக்கும் போயிட்டு திருப்பி மிட் பாயிண்ட் ரீஜனில் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும் பிபிக்கும் பிபியோட டாப்புக்கும் நடுவில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்த்த மாதிரி இங்கே வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 1.44 இருக்குது. அதை மாத்திரமே எடுத்தாலே அவன் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருப்பான். அப்படி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே மேலே வரைக்கும் போயிட்டு இப்போ நடுவில் வந்து சுற்றிட்டு இருக்கிறான்னா இங்கேருந்து இவன் உடச்சி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்னா இங்கே போவான். போயிட்டு எகெயின் திருப்பி இந்த இடத்துல மிட் பாயிண்ட் வரைக்கும் சுற்றிக்கிட்டு இங்கனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அடுத்த ஆவரேஜும் கூட தான் இருக்கும். தேர்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் சூப்பராக எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் 255 பிரேக் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க R2 வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 2 குவார்ட்டருக்கு வரும்போது R2க்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லாட்டி அடுத்த குவார்ட்டர்லேயே அதுக்கு ஈக்குவலாக அவன் 2க்கு மேலே 2.5, 3, 4ன்னு இபிஎஸ் எடுத்தான்னா R2 வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக ஏறலாம்.
மாறா இவன் சொதப்பினான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அங்கேருந்து அப்படியே தலை குப்புற கீழ பிரேக் பாயிண்ட்ட உடைச்சுச்சு அப்படின்னு சொன்னா, S1 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.